செங்கல்பட்டு அருகே திருவிடந்தையில் திமுகவின் வாக்குச்சாவடி முகவர்கள் பயிற்சி மாநாடு சற்று நேரத்தில் தொடங்கவிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். கோகுல், இந்த மாநாட்டில் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் குறித்து பேசப்படும்? அதேபோல அங்கு போக்குவரத்து எதுவும் மாற்றம் செய்யப்பட்டிருக்கா? செங்கல்பட்டு மாவட்டம் திருவிடைந்தையில திமுகவுடைய பாக முகவர்கள் மாநாடு நடைபெறுகிறது. சென்னை மற்றும் விழுப்புரம் மண்டலத்தில் ஏறக்குறைய 49 தொகுதியில் இருக்கக்கூடிய பாக முகவர்களுடைய மாநாடு நடைபெற்று வருகிறது. இந்த மாநாட்டில் முதலமைச்சர் உரையாற்ற இருக்கிறார். இந்த மாநாட்டில் முக்கியமாக தேர்தல் பரப்புரை பாடலானது வெளியிட இருக்கிறது. ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் என்கிற முழக்கத்தை அடிப்படையாக வைத்து திமுகவின் வாக்குச்சாவடி முகவர்களுக்கான மண்டல பயிற்சி மாநாடு நடைபெறுகிறது. ஏறக்குறைய 4 மண்டலமாக பிரித்து இந்த மாநாடுகள் நடத்தப்படுகிறது. திமுகவுடைய 15 மாவட்டங்களைச் சேர்ந்த 49 சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த பாக முகவர்கள் இந்த கூட்டத்தில் ஏறக்குறைய 1.5 லட்சத்துக்கு மேற்பட்டோர் கலந்து கொள்ள இருக்காங்க. BLA 2, BLSC, BDA, BYA நிர்வாகிகளுக்கு ஏற்கனவே பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கு முதலமைச்சர் எப்படி களத்தில் பணியாற்ற வேண்டும் என்ற அறிவுரையை வழங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. திமுகவுடைய தேர்தல் பரப்புரை பாடலும் இன்றைய தினம் வெளியாகும் என்ற தகவலும் இருக்கிறது. அதேபோல அனைத்து வாக்குச்சாவடிகளையும் எண் வாக்குச்சாவடி, வெற்றி வாக்குச்சாவடி கூட்டங்கள் ஏற்கனவே நடைபெற்றது. அந்த அனுபவத்தையும் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். சென்னை மற்றும் விழுப்புரம் மண்டலத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். ஏறக்குறைய பிரம்மாண்ட மேடையானது அமைக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. 1.5 லட்சத்துக்கு மேற்பட்ட பாக முகவர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது இசை நிகழ்ச்சியோடு இந்த நிகழ்வுகள் தொடங்க இருக்கிறது. மாலை 6 மணி அளவில் முதலமைச்சர் உரையாற்ற இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி கோகுல்.